ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் டு பிஜேடி வேர்ல்ட் ஷோ. ஐம் ப்ரொஃபஸர் ஜேடி. நம்மளில் நிறைய பேர் வாழ்க்கையில் வெற்றி பெற பலவிதமான காரியங்களை செய்திருப்போம், நிறைய எஃபோர்ட் எடுத்திருப்போம், நிறைய பிரின்சிபிள்ஸ், நிறைய ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸ்டில் நம்ம நினைத்த இடத்த நம்ம அடைஞ்சிருக்க மாட்டோம், நம்ம வெல்த்தியாக இருக்க மாட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டோம். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின், ஏதாவது ஒரு காரியம் பண்ணி ஒரே ஒரு ரூல் லைஃப்பில், ஒரே ஒரு ரூல் இருக்கா, அதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணலாம், என்னால் வெற்றி பெற முடியும், என்னால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும், என்னால் வெல்த்தி ரிச் ஆக முடியும், அப்படி ஒரு பிரின்சிபிள், ஒரு ரூல் இருக்கா? கண்டிப்பாக அப்படி ஒரு ரூல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ரூல், ஒன் ரூல், லைஃப் ரூல், அதுதான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணி தரப்போகிறேன். இந்த ஒரு ரூல் ஃபாலோ பண்ணால், ஓகே, ஃபர்கெட் அபவுட் ஆல் த அதர் திங்ஸ். உங்களுக்கு இதுவரை கிடைச்ச ஃபெயில்யூர்ஸை எல்லாம் மறந்து போங்க. இந்த ஒரு ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக 100% உங்கள் லைஃப் ட்ரமேட்டிக்காக மாறும், உங்கள் லைஃப்பில் வெற்றி கிடைக்கும், நீங்கள் வெல்த்தி ரிச் ஆக முடியும். வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னால் இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதுபோல் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுக்கு கீழே பதிவிடுங்க, அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்கு உள்ளால் போகலாம். பல வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல பேர் டீச் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி எது சக்ஸஸ்க்கான பிரின்சிபிள்? சிலவங்க சொல்லுவாங்க அது ஹார்ட் ஒர்க், சிலவங்க சொல்லுவாங்க அது சின்சியரிட்டி, சிலவங்க சொல்லுவாங்க டிசிப்ளின், சிலவங்க சொல்லுவாங்க ரிச் பீப்புளோட லைஃப்பை நம்ம எடுத்து பார்த்தா அவங்கக்கிட்ட 8-9 ஹேபிட்ஸ் இல்லைன்னா முக்கியமான இம்பார்ட்டண்ட் பிரின்சிபிள்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணது காமனாக இருக்கும். அது எல்லாமே நம்மவும் ஃபாலோ பண்ணால் நம்ம ரிச் ஆகலாம், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பில் மாறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் மைன்யூட்டாக பார்க்கும்போது ஒரு காரியம் புரிந்து கொள்ள முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய எத்தனையோ புவர் பீப்புளை கண்டுகொள்ள முடியும். அதுபோல் ரொம்ப பங்க்சுவலாக டிசிப்ளின்டாக இருக்கக்கூடிய ஆர்டினரி லேபரர்ஸ், நம்பர் ஆஃப் ஆர்டினரி லேபரர்ஸை பார்க்க முடியும். அவங்க வெற்றி அடைஞ்சிருக்க மாட்டாங்க வாழ்க்கையில், அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அப்போ இது என்ன, இதில் உள்ள மேஜிக் என்ன? ஒரே ஒரு மேஜிக் தான், அது இது தான், டூ யுவர் பெஸ்ட் நவ். இப்போ இந்த செகண்டில், இந்த நவ்னுள்ள இந்த காலையில் உங்கள் பெஸ்ட்டை பண்ணுங்கள். டூ யுவர் பெஸ்ட், உங்கள் பெஸ்ட்டை செய்யுங்க. உங்களுக்கு என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அதை செய்யுங்க, இல்லைன்னா அதை வாழுங்க. உங்கள் பெஸ்ட்டை வாழுங்க, உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க, எல்லாமே ஒன்று தான். உங்கள் இப்போதைக்கு இந்த செகண்டில், இந்த மொமெண்ட்டில், நீங்கள் இருக்கக்கூடிய இந்த மொமெண்ட்டில் உங்கள் பெஸ்ட்டை வாழுங்க, உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க, உங்கள் பெஸ்ட்டை செய்யுங்க, எல்லாமே ஒன்று தான் ஆக்சுவலி. ஸோ தேட் இஸ் த ஓன்லி ஒன் திங் ஆக்சுவலி. அதாவது ஒரு பெஸ்ட் செல்லிங் புக் உண்டு ஆக்சுவலி, ஒரு கிரேட் புக், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோட லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண த பவர் ஆஃப் நவ். அதுக்கு இன்னொரு டைட்டிலில் ஒரு எக்ஸ்டென்ஷன் உண்டு, spiritual enlightenment or something like that, the power of now. அதோட ஆதரோட பேர் எக்ஹார்ட் டோல். நான் டிஸ்கிரிப்ஷனில் போடலாம், நீங்கள் பாருங்கள். ஓகே, முடிஞ்சால் ஆர்டர் பண்ணி அந்த புக்கை வாசிங்க. ஆக்சுவலி அந்த புக்கை என்ன சொல்லுதுன்னா, ஆக்சுவலி 2 காரியங்கள். ப்ரெசண்ட் மட்டும்தான் ரியல், ப்ரெசண்ட் மட்டும்தான் மேட்டர்ஸ். உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது லைஃப்பில் என்னென்னா ப்ரெசண்ட், இப்போ உள்ள இந்த ப்ரெசண்ட். அதுபோல் இந்த ப்ரெசண்ட் மட்டும்தான் உண்மை, ரியல். பாஸ்ட் முடிஞ்சு போச்சு, நம்மக்கிட்ட எந்த கண்ட்ரோலும் இல்லை, நம்ம அதை ரீலிவ் பண்ண முடியாது, நம்ம அதை ஆக்சுவலி எடிட் பண்ண முடியாது. யூஸ்வலி நம்ம வாட்ஸ்அப் மெசேஜஸ் கூட இப்போ எடிட் பண்ணலாம், அதில் ஒரு ஆப்ஷன் உண்டு. நம்ம சென்ட் பண்ண பிறகு கூட கொஞ்சம் நேரத்துக்கு அதை எடிட் பண்ணலாம். ஆனால் நம்மளோட லைஃப் நம்ம வாழ்ந்தாச்சுன்னா அதை எடிட் பண்ண முடியாது, அதில் எந்த மாற்றமும் நம்ம வருத்த முடியாது.
ஓகே, மேபி நம்ம யாரையாவது தவறாக பேசினா போய் மன்னிப்பு கேட்கலாம். ஓகே, தேட் கைண்ட் ஆஃப் சம் எஃபர்ட்ஸ் we can make actually. அதர்வைஸ் பாஸ்ட் முடிந்து போனது தான். அதில் எந்த இம்பேக்டையும் நம்மளால் மேக் பண்ண முடியாது. அதுபோல் ஃப்யூச்சர் இன்னும் வரல. நம்ம கனவு காணலாம், ஆனால் அப்படி தான் இருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஆக்சுவலி நம்ம கண்ட்ரோலில் ஃப்யூச்சர் இல்லை. ஆனால் ப்ரெசண்ட்டு தான் ரொம்ப முக்கியமானது. இந்த ப்ரெசண்டில், இந்த நவ்வில், ப்ரெசண்டில் தான் நம்ம ஆக்ட் பண்ண முடியும். ப்ரெசண்டில் தான் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஸோ இந்த ப்ரெசண்ட் டைமில் நம்பர் 1 நம்ம எப்படி இருக்கணும்? கான்ஷியஸாக இருக்கணும். கான்ஷியஸ் லிவிங் அப்படி ஒன்று ஒரு ஃபிலாசபி உண்டு. கான்ஷியஸ் லிவிங், விழிப்புணர்வோடு இருப்பது. ப்ரெசண்டில் தான் நம்ம ஏதாவது பண்ண முடியும். அதனால் ப்ரெசண்டில் விழிப்புணர்வோடு இருக்கணும். கான்ஷியஸாக என்ன நடக்குது அப்சர்வ் பண்ணணும். ப்ரெசண்டில் என்ன நடக்குது அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ ஒரு காரியத்தில் இருக்கும்போது ப்ரெசண்டில் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு வீடியோ லிசன் பண்ணிகிட்ருக்கு, வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, உங்கள் ஃபேமிலிங்க கூட ஒரு லெஷர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. வாட் எவர் இட் மே பி, ப்ரெசண்டில் செய்யக்கூடிய காரியத்தில் கம்ப்ளீட்டாக கான்ஷியஸாக இருப்பதை, அப்போ தான் நீங்கள் அதை என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, that is number 1. Number 2, involve in that and enjoy that. அதாவது எக்ஹார்ட் டோல் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலி அவரோட சைல்ட்ஹுட்டில் ரொம்ப நிறைய அன்சைட்டி ப்ராப்ளம் இருந்து, எப்போவுமே ஒரி அன்சைட்டியோடு இருந்தார். எப்போ இந்த நவ்வில் அவர் வாழ துவங்கினாரோ அவரோட அன்சைட்டி எல்லாம் ஓடிப்போச்சு. பாஸ்ட்டை நினச்சி கவலைப்படுவது, ஃப்யூச்சரை நினச்சி கவலைப்படுவது எல்லாமே ஓடிப்போச்சு. அவரால் ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ண முடிஞ்சது. நவ் ஓகே, ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நம்ம வாழ்வது, ஃப்யூச்சருக்கோ பாஸ்ட்டுக்கோ ஒரு பேர்டனும் ஒரு ஒரீஸும் நம்மளை டச் பண்ணாது. ஓகே, இந்த மொமெண்ட்டை இன்வால்வ் பண்ணி அனுபவித்து கான்ஷியஸாக பூர்ண உணர்வோடு வாழ்வது. ஓகே, ஜீசஸ் கிரைஸ்ட் ஒருக்க சொல்லுவார் பைபிளில் ஒரு இடத்துல, நாளையை பற்றி கவலைப்படாதிருங்கள். காட்டு புஷ்பத்தை பாருங்கள், காட்டில் வளரக்கூடிய பூக்களை பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள். அவங்க நாளைக்காக கவலைப்படுவதே இல்லை. அவங்க ப்ரெசண்ட்டை என்ஜாய் பண்ணுறாங்க, ப்ரெசண்ட்டை லீவ் பண்ணுறாங்க 100%. ஸோ இந்த ப்ரெசண்ட்டில் கான்ஷியஸாக இருப்பதுனால என்ன நடக்கும்? ஆக்சுவலி தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரெசண்ட்டில் நீங்கள் வாழ்வதனால பாஸ்ட்டுக்கோ ஃப்யூச்சருக்கோ பேர்டன் உங்களுக்கு வராது, நீங்கள் ஒரி பண்ண மாட்டீங்க, அன்சைட்டி வராது, யூ கேன் பி ஹாப்பி, என்ஜாய். தட் இஸ் ஒன் திங். அதுபோல் ப்ரெசண்டில் கான்ஷியஸாக இருப்பதுனால என்ன நடக்கும்? ப்ரெசண்டில் கான்ஷியஸாக இருப்பதுனால, அவேராக இருப்பதுனால ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும். ப்ரெசண்டில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ், வரக்கூடிய ப்ராப்ளமுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும். தட் இஸ் ஒன் திங். நம்பர் 2, ப்ராப்பரான டிசிஷன் எடுக்க முடியும். ப்ரெசண்டில் தான் மோஸ்ட் ஆஃப் த டிசிஷன்ஸ் நம்ம எடுப்போம். இப்போ எடுக்கக்கூடிய டிசிஷன் தான் ஒருவேளை நம்ம லைஃபையே மாற்றி போடும். ஆக்சுவலி ஓகே, எப்போவுமே எவ்ரி மொமெண்ட் நம்ம முன்னால் நிறைய சாய்ஸஸ் உண்டு. நம்ம பேசும்போது கூட இந்த வேர்டு யூஸ் பண்ணணுமா, அந்த வேர்டு யூஸ் பண்ணணுமா. ஒரு வேர்டு யூஸ் பண்ணால் ஒரு ஆளை வின் பண்ணலாம், அவங்கள அக்ரி பண்ண வைக்கலாம். ஓகே, அவங்கள உங்கள் பிஸ்னஸை அக்செப்ட் பண்ண வைக்கலாம். இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணால் அவங்க உங்களை வெறுத்து உங்களை விட்டு ஓடி போவாங்க. ஸோ எவ்ரி மொமெண்ட் சாய்ஸஸ் அது நீங்கள் அவேராக இருந்தால், கான்ஷியஸாக இருந்தால் தான் ஓகே இந்த ஆளை நான் வின் பண்ணணும், அந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஓகே நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும், கான்ஷியஸாக இருக்கும்போது ப்ராப்பரான சாய்ஸை சூஸ் பண்ண முடியும். இவரை நம்ம டீமில் சேர்க்கவா, அவரை சேர்க்கவா, ஓகே இந்த ரூட்டில் போவான், அந்த ரூட்டில் போவான், இந்த அட்வைஸை அக்செப்ட் பண்ணுவான், அந்த அட்வைஸை அக்செப்ட் பண்ணுவான். ஓகே, அது கொஞ்சம் எமோஷ்னல், இப்போ கொஞ்சம் ப்ளீஸிங்காக இருக்கும். ஆனால் இந்த அட்வைஸ் லாங் லாஸ்டிங், அது நன்மைகளை கொண்டு வருங்க எல்லாருக்கும். ஓகே, இந்த ஆளை நம்ம ப்ளீஸ் பண்ண போனால் நிறைய நன்மைகளை மிஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர் டிசிஷன், லைஃப் சேஞ்சிங் டிசிஷன்.
அதுபோல் ப்ரெசண்டில் ஃபோக்கஸ்டாக இருப்பதுனால திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் பெஸ்ட்டை கொடுக்க முடியும். வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா நம்ம பெஸ்ட்டு வேர்ஷனாக இருப்பது. நம்ம வாழ்க்கையை ஃபுல்லாக மேக்ஸிமம் வாழ்வது எப்படின்னா நம்ம பெஸ்ட்டை கொடுப்பது. நம்மக்கிட்ட நம்ம நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கும், நெகட்டிவ்ஸ் இருக்கும். நம்ம ஒரு மிக்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் தான். நமக்கு மற்றவங்க செய்யக்கூடிய சில காரியங்கள் நமக்கு செய்ய முடியாது, ஆனால் அவங்க செய்ய முடியாத சில காரியங்கள் நம்மளால் எக்ஸலண்ட்டாக செய்ய முடியும். ஸோ அந்த பெஸ்ட் பெஸ்ட் வேற ஒரு ஆள் கொடுக்கக்கூடிய காரியம் இல்லை. சக்கீர்கான மாதிரி நம்ம பவுல் பண்ண முடியாது, ஆனால் இன்னொரு ஆள் மாதிரி என்னால் ஃபீல்டிங் பண்ண முடியும். ஓகே, ஐ திங்க் யூ காட் இட். உங்கள் பெஸ்ட் இன்னொரு ஆளுக்கு கூட கம்பேரே பண்ணக்கூடாது. நம்ம பெஸ்ட்டை ஒவ்வொரு மொமெண்ட், இந்த மொமெண்ட்டில் தான் நம்ம பெஸ்ட்டை கொடுக்க முடியும். நாளைக்கு நான் கொடுப்பேன், அடுத்த நாள் கொடுப்பேன்னா நாளைக்கு நம்ம கையில் இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும், நம்மளால் பெஸ்ட்டு கொடுக்க முடியுமா? இட்ஸ் அ கொஸ்டின் மார்க் ஆக்சுவலி. இந்த மொமெண்டில் என்னோட கெப்பாசிட்டியை பொறுத்து என்னோட மேக்சிமத்தை நான் கொடுப்பது. ஓகே, அது ஒரு மீட்டிங்காக இருக்கலாம், ஒரு லீடர்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு ஐடியா கொடுப்பதாக இருக்கலாம், ஒரு ரெக்கார்டிங் பண்ணுவதாக இருக்கலாம். இந்த மொமெண்டில் என்னால் முடிந்த மேக்சிமத்தை நான் கொடுப்பது, அதை லீவ் பண்ணுவது, அதை கொடுப்பது. ஓகே, அதை பண்ணுவது மேக்சிமத்தை பண்ணுவது, என்னோட மேக்சிமம். ஸோ இந்த மொமெண்டில் நம்ம கொடுக்கக்கூடிய மேக்சிமம், லிவ் பண்ணக்கூடிய மேக்சிமம் தான் நம்ம ஃப்யூச்சரை தீர்மானிக்கும். ஓகே, நீங்கள் ஒரு ரிச் பர்சன் ஆகணும், மில்லியனர் ஆகணும். ஸோ அது ஒரு கோல். ஓகே, அது இருக்கட்டும். அதை இப்போ நம்ம அதை பற்றி ஒரி பண்ணவோ அதை பற்றி ட்ரீம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான ஸ்டெப்ஸ். இந்த மொமெண்டில் எனக்கு என்ன தரப்பட்டிருக்கு, நான் ஒரு கஸ்டமரை மீட் பண்ணுறேன், அவரை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மொமெண்ட்டை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு கஸ்டமர், 1000 கஸ்டமர்ஸ் இல்லைன்னா 10,000 கஸ்டமர்ஸ் என்ன மில்லியனர் ஆக்கும். ஓகே, அதில் ஒரு ஸ்டெப். இந்த மொமெண்ட்டை நான் மிஸ் பண்ணால் இந்த கஸ்டமரை மிஸ் பண்ணேன். ஓகே, ஸோ திஸ் மொமெண்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த புக்கை நீங்கள் வாங்கி ரீட் பண்ணுங்கள். த பவர் ஆஃப் நவ். இதை பற்றி கூடுதல் ஐடியாஸ். இன்ஃபேக்ட் நான் அந்த புக்கை ரீட் பண்ணலை. நான் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணும்போது என்னோட ஒரு கொலீக் அந்த புக்கை ரீட் பண்ணி ஒரு ரிவ்யூ கொடுத்தாரு. ஸோ இருந்தாலும் a lot of ideas you will get about the power of now. ஸோ ப்ரெசண்டில் நீங்கள் கான்ஷியஸாக இருக்கும்போது, ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது, ப்ரெசண்ட்டாக இருக்கும்போது உங்களால் கரெக்டு சாய்ஸ் எடுக்க முடியும், கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியும். உங்களால் உங்கள் 100% பெஸ்ட் எஃபர்ட்டை உங்களுக்கு கொடுக்க முடியும். உங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும். லைஃப் கொண்டு வரக்கூடிய சேலஞ்சஸுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும். தீஸ் 3 ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர் டிசிஷன், மேக்ஸிமம் யுவர் 100% எஃபர்ட் அண்ட் ப்ராப்பர் ரெஸ்பாண்ட். இந்த 3 நடக்கும்போது மேஜிக்ஸ் நடக்கும். அது உங்களை எங்கேயோ கொண்டு போகும். கண்டிப்பாக இந்த ஐடியாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஒன்றையும் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி. ஓகே, மீதி எல்லாமே இதில் அடங்கி இருக்கு. இதை பண்ணிவிட்டு முடிஞ்ச அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் தேவைப்பட்டால் ஃப்ரீ கவுன்சிலிங்காக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதுபோல் லைஃப் டைம் மென்டர்ஷிப் தேவைன்னா பெய்டு லைஃப் டைம் மென்டர்ஷிப், அதுக்கும் காண்டாக்ட் பண்ணலாம். Till we meet in the next video, wish you all the best.